ஹலோ கைஸ், நான் உங்கள் ஆர்சிபி தமிழ். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேத்துக்கு வந்து அனிமேஷன் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். அதை எப்படி கிரியேட் பண்ணி ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, வாங்க போகலாம். ஸோ வந்து கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க கைஸ். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சர்ச் பண்ணுற மாதிரி வந்து அங்கே வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. கிளியராக சர்ச் பண்ணுங்கள், தப்பாக பண்ணிடாதீங்க. சாட் ஜிபிடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ சாட் ஜிபிடின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து க்ரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு லிங்க் வந்து நீங்கள் டச் பண்ணிட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு லிங்க் வந்து நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பேஜுக்கு கூட்டு போகுங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து இமெயில் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதாவது கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுறதுக்கு. பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்தாலுமே இதை போட்டிங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு ஒன்லைன் போட்டிங்கன்னா அது வந்து ஃபுல் ஸ்டோரியாக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் ஒரு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக நான் வந்து இதை வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஒரு பிக் ஸ்டோரி அதை வந்து நரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கதையை நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்க இப்போ எனக்கு தேவையான ஒன்லைனை நான் வந்து இங்கே வந்து நான் அதை வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு ரீசெண்டான ஒரு ஸ்மால் பாய் அலோன் இன் ஃபாரஸ்ட் லைக் வித் வந்து டாக் அண்ட் ரெய்னி சீசன் இந்த மாதிரி நான் வந்துட்டு டைப் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ டைப் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோரி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து நம்ம இங்கே வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி என்னடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு நான் அடுத்து என்ன சொல்கிறேன்னு அப்படியே கிளியராக வந்து பண்ணுங்கள். ஸோ இது நம்ம ஆல்ரெடி வந்து காப்பி பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன் இப்போ நம்ம ஸ்டோரிக்கான அனிமேஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபோட்டோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் வந்து சொல்ல போகிறேன், அதுக்கு பார்த்துங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து க்ரோம்குள்ளே போய்க்குங்க. க்ரோம் போய்ட்டு லியோனோட ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை டைப் பண்ணுங்க. நான் டைப் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த வெப்சைட் தான். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் லிங்க் இந்த மாதிரியான லிங்க் நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பேஜுக்குள்ளே கூட்டு போகும். இதுக்கு வந்து இமெயில் இருந்தால் போதும், நீங்கள் வந்து சைன் இன் பண்ணிட்டு உள்ளே போய்க்கலாம். இதுக்கு வந்து கிரியேட் அந்த வந்து இமெயில் கிரியேட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து இமெயில் கொடுத்து நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்னடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் அவங்களே ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் வந்து கேட்கும். ஸோ இதில் ஆல்ரெடி எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையுமே வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து 3D அந்த HD ஃபோட்டோஸ் தான். ஸோ நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம வந்த இடத்துக்கே நீங்கள் ஃபஸ்ட்டு போனீங்க அப்படின்னா அங்கே மேலே வந்து 3 3 டாட் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். அந்த சைட்லேருந்து இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஏஐ இமேஜ் ஜெனரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கே போய்ட்டு இது ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் பிளேயர் பாய் அண்ட் கேர்ள் அப்படிங்கிறது வந்துட்டு இதை நம்ம வந்து இப்போ எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாக்ஸாக மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம அங்கே காப்பி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியில் ஸோ அதை வந்து இங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும் கைஸ். ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ கிளியராக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். கார்ட்டூன் இல்லுஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஸ்பெல்லிங் செல் அப்படின்னா நான் கீழேயுமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணிட்டு நீங்கள் கீழே ஜெனரேட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து இங்கே ஜெனரேட் பண்ணி கொடுத்துருவாங்க கைஸ். ஸோ வந்து கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் மாதிரி ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து இந்த வெப்சைட் தான் ஆல்ரெடி நம்மளுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜெனரேட் ஆயிருச்சு நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த மாதிரியான ஒரு 10 செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே நம்மளுக்கு ஃபோட்டோஸாக ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஸோ என்னடா கொஞ்சம் குவாலிட்டி மட்டியான மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது அப்படி இருக்கும். இப்போ நான் வந்து என்ட்ரன்ஸ் முன்னாடி ஒரு வீடியோவை காமிச்சேன் பார்த்தீங்களா, அது இங்கே இருந்தால் நான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இப்படி பார்க்குறப்ப அங்கே வந்து கிளியராக இருக்காது. பட் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளியராக இருக்கும் கைஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டோரி வேணுமோ அதை வந்து கிளியராக இது பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டவுன்லோட் சிம்பிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் கஸ்டமைஸ் சிம்பிள்ஸாக இருக்கட்டும், எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு ஷோ வந்து காட்டிடுவாங்க. கீழே டவுன்லோட் சிம்பிள் காட்டியிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ஃபோட்டோ கீழே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்களா வந்து பார்த்திங்க அப்படின்னாலே மேலே வந்து டவுன்லோட்ஸ் வந்து காட்டும். நான் கிளியராக டவுன்லோட் பண்ணியும் காட்டிடுறேன். ஸோ நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து எத்தனை ஃபோட்டோஸ்னு ஒரு 4 ஃபோட்டோஸ் வரும். உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோஸ் வேணுமோ அதையுமே நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கீழே டவுன்லோட் சிம்பிள் காட்டியிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதுதான் இப்படி தாங்க ஈஸியான உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோஸ் வேணுமோ எந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வேணாலும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஃபோட்டோஸ் வச்சு நம்ம ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து நம்ம நார்மல் ஃபோட்டோவையே வந்து பேசுகிற மாதிரி வந்து நம்ம ஏஐ மூலயமா ஜெனரேட் பண்ணுற மாதிரி வீடியோ வேணால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நம்ம அடுத்த வீடியோ வந்து போடலாம். ஸோ இப்போ இந்த கைன்மாஸ்டர் வந்தோடனே நிறைய பேர் கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான எடிட்டிங் ஆப் வேணுமோ அதை நீங்கள் வந்து பண்ணிங்க. நான் ஒரு ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் கைன்மாஸ்டர் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் சில ஃபோட்டோஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோஸ் நான் அதுலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் தான். ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து சும்மா வந்து நம்ம உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரி ஜென்ரேட்காக வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்க மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ அது நீங்கள் பேன்ஜம்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஸோ தெரியாதவங்க மட்டும் பாருங்கள். ஸோ லைக் வந்து ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து
ஸ்டார்ட்டிங் லாஸ்ட் கீழே இருக்க பாக்ஸ் வந்து எண்டிங் பொசிஷன். ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட வந்து இது ஸ்டார்ட்டிங்லேருந்து எங்கே வச்சோமோ எண்டிங்கில் எங்கே வச்சோமோ அங்கே அது மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபோட்டோக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் வேணுமோ அதையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவுமே பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வேணும், எந்த மாதிரி இந்த சீனுக்கு எந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வேணும் நீங்கள் வந்து தேவையானது நீங்கள் வந்து அங்கே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் கைஸ். ஸோ இந்த மாதிரியான நல்ல நல்ல வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படி லைக் கொடுத்தீங்க அடுத்தடுத்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் தேவையான அனிமேஷன் வந்துட்டு நான் சும்மா சிம்பிளாக உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி ஒரு அனிமேஷன் நான் டெஸ்ட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய ஆப் வந்து உங்களுக்கு ஒரு எடிட் பண்ணுறதுக்கு நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும் நான் காட்டுறேன். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் கைன்மாஸ்ட்லேயே பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கைன்மாஸ்ட்லேயே பண்ணிக்கலாம். இன்னும் எக்கச்சக்கமான எஃபெக்டிங்லாம் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் சிம்பிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் வீடியோவை. ஈஸியாக உங்களுக்கு வந்து சேவ் ஆகிருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எங்கே நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுமோ நீங்கள் அப்லோட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நாளைக்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன் கைஸ். அது மட்டும் இல்லை இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சொல்லுங்கள். டாடா கைஸ், பாய் கைஸ், சி கைஸ்.